நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்தீங்கன்னா குடத்துக்கு நூல் சுத்தி கொடுத்துருவாங்க. பால் குடம் தூக்குறவங்களுக்கு கங்காணம் கட்டி விட்டுருவாங்க கையில. அதாவது அத்தனை பேரும் பால் குடம் எடுத்து அனைத்து உள்ளவங்களா, அதாவது அவரவர் கையில காப்பு கட்டி தான் பால் குடம் எடுக்கணும். சிறப்பாக அனைவர்களும் வந்திருந்து நெய்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பரை கேட்டுக்கொண்டு, நாளை இரவு 7 கன்னிமார்கள் கரகம் தோடித்து அந்த பிள்ளைகளுக்கு சாமி வர வைத்து ஆலயத்தை சுத்தி கரகத்தை இருக்குவாங்க. இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அதாவது பால் குடம் எடுக்கும் பக்தர்கள் அவரவர்களும் பால் வாங்கி வச்சிருக்க நேரத்தில் 1/2 லிட்டர் வாங்கினாலும் தண்ணி ஊத்தாதீங்க. 1/2 லிட்டர் பால் வாங்கினா கூட போதும். ஆனா தண்ணி மட்டும் கலந்துடாதீங்க. இப்போது பொய்யூரை சேர்ந்த பிச்சைப்பிள்ளை மாமா அவர்களும் முருகானந்த அவர்களும் என் பக்கத்தில் நின்று ஒரு கேமரா இருக்குமாறு கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கு, என் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கு, என் பக்கத்தில் மாதிரி நிற்க மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் வரும். என் பக்கத்தில் பிச்சைப்பிள்ளை மாமா அவர்களும் அழுக்கி உலுக்கி 7 பேரா நந்தவனத்துக்கு போகலாம், வாங்கடி போகலாம் என்று 7 கண்ணியில இளைய கண்ணி தர்பா. ஹலோ எம்மா புள்ள அடக்கமா நிக்குது. கண்ணன் வர காணோடி கண்ணு நிறுத்திரோடி, 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 கண்ணு நிறுத்திரோடி, கண்ணு நிறுத்திரோடி. அவன் என்ன ஊரா, அவன் நிறைய பாரு, அவன் உடைய பாரு, அவன் அறி வரா, அவன் ஓடி வரா, அவன் ஓடி வரா, ஓடி வரா. மண்ணை வாரி உண்ட வண்டி மத்தாடி மட்ட வண்டி, 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 மத்தாடி மட்ட வண்டி, மத்தாடி மட்ட வண்டி. வினோதமா தம்பி, இவன் ஏரிக்கிற பழக்கம் போயிட்டு சூத்து கிழ வேண்டாம். எதுக்கு டாடா உங்களுக்கு வினோதமாய் மாயம் செய்தான் பத்மா, உனக்கு
பாடி என்றும் போடி என்றும் வாழ்வாரங்கள் பெற்றுவரும் பாடி என்றும் போடி என்றும் பாடி என்றும் போடி என்றும் வாழ்வாரங்கள் பெற்றுவரும் பாடி என்றும் போடி என்றும் வாழ்வாரங்கள் பெற்றுவரும் பெற்றுவரும் அருமேல கையை பட்டாண்டி கண் ஒரு மறு மேல கையை பட்டாண்டி அவ பாடிட்டா எவ்வளவு பாட சொல்லுங்க சார் வேலாயி வேலாயா நம்ம வேலையால வேலாயி எங்க பெரிய அக்கா உதட்டுல பாரு வீட்டுக்கு வச்சுட்டு வந்துருக்கா வாயே தோணிட்டு வந்து இருக்கட்டும் அந்த நேரத்துல ஈஸ்வரி வேலாயுதம்னா முருகப்பெருமான் பெயர் படைத்தவர் சிறப்பாகத்தானே இப்ப நடுநிலை நிகழ்ச்சி ரொம்ப ஜோரா ஆட போறாரு அதனால அனைவர்களும் சத்தம் இல்லாமல் அமைதி காத்து நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஏழு கன்னிமார்களே இளைய கண்ணி ரொம்ப அழகு வாழ்ந்தவன் ஏழு கண்ணியில இளைய கண்ணீர் அம்மா அழகு வாழ்ந்தவன் அழகு வாழ்ந்தவல்ல ஏழு கண்ணியிலே இளைய கண்ணி ரொம்ப அழகு வாழ்ந்த பொண்ணு அந்த நேரத்துல யாரு இளைய கண்ணி இப்பதான் இளைய கண்ணி இந்த பணியாளர் தெரியுமா அங்க பார்த்தா நல்ல பட்டணத்தை பட்டணத்தை அதாவது இந்த இளைய கன்னியா நடித்த அண்ணாருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு காணிக்க வாரி வைங்க அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வாரி வைங்க இந்த வைபம் கிராம அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு பார்த்தாரு அந்த நேரத்திலே ஆண்டு ஒரு பெருமான நாயகா வெளியே வரக்கூடிய முத்து மகமாரி எவனுடைய அல்லாலே ஏழு கண்ணியில இளைய கன்னிமார்களும் ஏழு கன்னிமார்களும் ஒத்த கல்லு தாய ஒத்த கல்லு அம்மா ஒத்த கல்லு ஒத்த கல்ல மொக்க பட்டானே ஒண்ணு புரியலையா என்ன அப்படிதான் அப்படி பச்சை கல்லு தாய பச்சை கல்லு பச்சை கல்லு பச்சை கல்லு மோகத்திய பராசக்தி தாயாரே அமிராசிய பச்சை கல்லு மோகத்திய பராசக்தி தாயாரே அமிராசிய
இவன் கை பிரிஞ்சு போகுது எதையோ புரிஞ்சு போகுது இவன் கையை அப்படி பச்சை கல்ல அப்படி ஏழு கண்ணீரே கண்ணீர் ரொம்ப அழகா வந்தேன் மாமனுக்கு பூ எடுக்க பார்க்க வேண்டும் அப்படி என்று ஏழு கன்னிமார்களும் நூலகமாக மாத்தானே ஏழை இறங்கி வந்து கொண்டே இருக்கின்றால் அப்ப அந்த ஜமா ஜனங்க அப்படி இருக்கேன் நல்ல எப்ப கிடைப்போம் எப்ப கேப்ல போகலாம் பாக்குறாம பிள்ளை பேரு வேலாயி வேலாயுதான் வேலாயின்னா ஆமா சாதாரண ஆளு கிடையாது ஆமா வேலாது எப்படியாப்பட்ட ஆமா ஒரு பேருவா எந்த கேப்ல கிடைக்கிற 2 பேர் பாத்துட்டே இருக்காங்க முன்னாடி ஆறு அதெல்லாம் பாரு அந்த நேரத்துல வேலாயி கற்ப பறிக்க பாக்கிறாங்க எதுக்கு அப்பா அங்க வாடுது நல்ல பாட வாட்டுதான் சின்ன பொண்ணு ஒண்ணு மேல கண்ண போடுங்க சின்ன பொண்ணு மேல கண்ண போடுங்க ஒண்ணு மேல கண்ண போடுங்க சின்ன பொண்ணு மேல கண்ண போடுங்க நல்ல பாட சின்ன பொண்ணு நல்ல பாட சின்ன பொண்ணு நல்ல பாட சின்ன பொண்ணு நல்ல பாட
வாங்கடி 2 பேரும். இப்ப நம்ம எங்க போகணும் தெரியுமா? ஆமா அவளை பேச வேண்டிய முதல்ல அவன் வாய் தொடர்ந்து சொல்லி பார்ப்போம். குரல் எப்படி இருக்கு பார்ப்போம். என்னாச்சு அக்கா, நம்ம இப்ப எங்க போகணும்? எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம மாமனுக்கு மலர் எடுக்க நந்தவனம் போகணும். எங்க போகணும்? மாமனுக்கு மலர் எடுக்க நந்தவனம் போகணும். மாமனுக்கு இன்னைக்கு பூசை செய்யணும். மாமனுக்கு இன்னைக்கு பாத பூசை செய்யணும். ஆமா. நந்தவனம் செல்லணும். 7 பேரும் சென்று ஆமா. மலர் எடுத்துட்டு வரணும். இந்த நூலாணி மார்க்கமா இறங்கி ஆமா. நந்தவனத்துக்கு போகணும். இப்படி வாங்கி போவோம். அப்படி என்று ஆமா 7 கன்னிமார்களும் ஆமா நூலை மாக்கு மரத்தானே அதாவது நந்தவனத்துக்கே வருகிறாள். அப்ப அப்படி வருகிறாளே அதே தாதிமார்களே அக்கா நம்ம 7 பேர் இருக்கிறோமே ஆமா நம்ம மாமனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். ஆமா அதனால மாமனுக்கு பாத பூஜை செய்யணும். பாத பூஜை செய்யணும். ஆமா அதனால மலர் எடுக்க போக வேண்டும். ஆமா நந்தவனம் வந்திடுவாத்தாடி நம்ம நல்ல மலர் எடுப்போம். இப்ப எங்க போகணும் தெரியுமாடி? ஆமாடி, எங்க போகணும் தெரியுமாடி? எங்கடி போகணும்? எங்க நீ போகணும்? நேரா விஜயகுமார் வீட்டுக்காடி போகணும். விஜயகுமார் வீட்டுக்கு. அடே அடே அப்பங்க வந்தே இப்ப நந்தவனத்துக்கு வந்துட்டோம். ஆமா பூ பறிக்கணும். பூவே பறிக்கணும். பறிக்கணும். ஆமா நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? நம்மளும் 7 பேர் வந்திருக்கிறோம். நம்ம 7 பேர் வந்திருக்கிறோம். ஆமா 7 பேரும் ஆமா பூ பறிக்கணும். பறிக்கலாமா? இதான் நந்தவனம். மாமனுக்கு பூ எடுக்கக்கூடிய ஆமா நந்தவனம் இதோதான். இதுல நம்ம இப்ப பூ எடுக்க வேண்டும். ஆமா வாங்கடி என்று எப்படி பூ எடுக்க? அடி பேக்கரும்பா தோரட்டி நீரோ புதுரையா பேக்கரும்பா தோரட்டி தோரட்டி ஊரலா புதுரையா பேக்கரும்பா தோரட்டி நீரோ புதுரையா ஐயா பேக்கரும்பா தோரட்டி தோரட்டி ஊரலா புதுரையா மரகரும்பா தோரட்டி பிடுங்கி அடி அம்மாடி
பத்தாலே மரகருக்கு திமிரு இருந்தா சேர் மேல கால தூக்கி வைப்பான் திமிரு கொண்டவள காலை கீழே வைக்க மாட்டேன் அவங்கதான் எப்ப நாங்க உட்காந்துருக்காங்கல்ல இருக்குடா நல்லா நீங்க ஒருத்தர் நான் 3 பேர் கட்டிப்பீங்க போதும் இங்க கலந்துக்கிட்டே போதுங்களா அயலாண்டவரை பிரமாண நாயகா விளங்கி வரக்கூடிய முத்து மகமாரியம்மனுடைய அல்லாத 7 கன்னிமார்கள் தேவலாத்து கன்னிகள். ஆமா 7 கண்ணில இளைய கண்ணி ரொம்ப அழகு வாய்ந்தவன். இந்த இளைய கண்ணி அப்படி இளைய கண்ணி இருக்கும் பொழுது இந்த நேரத்துல அதாவது காணிக்கை கொடுக்கும். அன்பை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அதாவது பொய்யூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய